படம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஆடியன்ஸோட இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். படம் சூப்பரா வந்திருக்கு. ஸோ எல்லாரும் போய் பார்க்கணும்னு சொல்லி தான் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ சாரி ஃபேமிலி அஃப்கோர்ஸ் இது ஃபேமிலி ஆடியன்ஸ் மெயினாக பார்க்கணும். பிகாஸ் அவங்க வீட்லேயும் கேர்ள்ஸ் எல்லாரும் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் நடக்குது. ஸோ அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சேஃப், என் பசங்க சேஃபா இருக்கணும்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இன்னும் ஒரு கேரிங் அதிகமா இது பார்த்துப்பாங்க. அது இம்பார்ட்டண்டா அதுல சொல்லியிருக்காங்க. யாரு? டேனியல். டேனியல் அவர் எப்பவுமே சூப்பரா தான் பண்ணுவார். அவர் நெகட்டிவ் கேரக்டர் அவருக்கு எப்பவுமே மாசா இருக்கும். ஸோ அவர் மாசா தான் பண்ணியிருக்காரு. சூப்பர், சொல்லவே வேண்டாம். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். படம் எப்படி இருக்குன்னா, பணத்துக்காக நம்ம எதையும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணா நம்ம லைஃபே போயிடும். ஆடம்பர வாழ்க்கைக்காக நம்ம வாழக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு பிரகாரம் வாழறோம். அததான் நாளைக்கு நம்மளோட தலைமுறையும் வாழ வைக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்ல சென்டிமெண்ட்டை கொண்டு வந்து இறக்கி அவங்க அம்மா வச்சு நம்மளே அழ வச்சுட்டாங்க. நம்ம குழந்தை தப்பு பண்ணாலும் அது தப்புதான். சில தாய்மார்கள் ஆகட்டும், அப்பாவாகட்டும், இன்னைக்கு பண்ற பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, தப்பை மறைச்சிட்டு நம்ம குடும்ப கௌரவத்துக்காக வாழ்றாங்க. சோ அப்படி தப்பு மறைச்சிட்டு வாழாதீங்க. அது வந்து அவங்கள இன்னுமே மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா உங்க உங்க பையன் உங்க குழந்தைய மட்டும் யோசிக்காதீங்க. ஆப்போசிட்ல இருக்கவங்களோட குழந்தை பையன் அவங்களோட ஃபேமிலி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப உங்க பையன் பண்றது தப்புன்னு தான் தோணும். சோ அந்த மாதிரி பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸ் தயவு செய்து சப்போர்ட் பண்ணாதீங்க. அது இல்லாம இந்த படம் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா, பயங்கர ராபரி இப்ப நடக்கிற சொசைட்டிக்கு ஏத்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ படம் சோசியல் கண்டென்ட்டா ரொம்ப அழகா வந்திருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். ஃபேமிலியோட வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம தூக்கி கொண்டாடணும். சும்மா என்னென்ன படத்தையோ தூக்கி கொண்டாடிட்டு இருக்கீங்க, பட் இந்த மாதிரி ஒரு படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் தான் சொல்றேன். படம் வந்து ராபர்ட் படத்துக்கு ஏற்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் படமும் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சேனலில் தான் இருக்கு. உமன் அவேர்னஸ்க்காக பண்ணியிருக்க படம். பப்ளிக்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸ்பெஷலாக உமன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கணும். படத்தோட பிஜிஎம்ஸ் எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே பண்ணியிருக்கிறாங்க. பாலான்ற ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கு. அந்த கேரக்டர் புதுசாக இருந்தாலும் சினிமாவுக்கு, ஆனால் அவர் ரொம்ப அனுபவசாலி மாதிரி தான் பண்ணியிருக்கிறாரு. நல்ல ஓப்பனிங், அவருக்கு நல்ல ஓப்பனிங். பிஜிஎம்ஸ், மியூசிக் டைரக்டர் எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாரு. படத்தோட ஸ்கிரிப்ட் அந்த மெட்ரோ மாதிரி அந்த நெகட்டிவ் ஷேட்லேயே ஹீரோவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக எல்லா பப்ளிக்கும் வந்து பார்க்கக்கூடிய படம் தான், பார்க்கலாம். படம் ரொம்ப சூப்பரா இருந்ததுமா. என் பேர் சரவணன். நான் இந்த படத்துடைய கலை இயக்குனர். எங்க டீம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். மக்கள் நீங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெற்றிகரமா மாத்தணும். ஒரு நல்ல சோசியல் அவேர்னஸ் கொடுத்துருக்கோம். மக்கள் பாருங்க, பார்த்துட்டு பாதுகாப்பா இருங்க. சிசிடிவி கேமரா மட்டுமே நம்பி இல்லாம நம்மளுடைய பாதுகாப்பு உணர்வும் நமக்கு ரொம்ப முக்கியம். டைரக்டர் பாண்டிய பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துக்காக அவர் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பல விஷயங்களை வந்து புள்ளி விவரங்களை சேகரித்து மக்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அவேர்னஸ்க்காக நாங்கள் கொண்டு வந்த இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மக்கள் மத்தியில் ஒரு வெற்றி படமா மாறி நீங்க எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. சூப்பரா இருக்கு சார். படம் சூப்பரா இருக்கு. படம் வந்து டைரக்ஷன் வந்து செம்மையா பண்ணிருக்காரு. ஸ்டோரி வந்து என்ன சொல்லுவாருன்னா, இந்த படம் நல்லா ஹிட் ஆகும்னு சொல்லுவாரு. சூப்பரா இருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா தான். ஃபேமிலினா ஒரு ஃபேமிலிக்கு பொருத்தமான ஒரு படம் தான் எடுத்திருக்காங்க. பசங்க எல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பசங்க வந்து பார்த்தா நல்லா இருக்கும். பசங்களும் பார்க்கணும், கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாருமே பார்க்கணும். ஃபேமிலியோட வந்து பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும். படம் வந்து நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள படம். ஆக்சுவலா லாஸ்ட் 20 மினிட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. சோஷியல் கண்டென்ட், நிறைய பேர் அவேர்னஸ் ரெலவெண்டா, அதாவது பணம் 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 தன்னோட சுகம் மோகம் அப்படின்னு சுத்திட்டு இருக்கவங்களுக்கு இந்த படத்தை போய் பாருங்க. அப்படி எல்லாம் கிடையாது. இன்னொன்னு, இன்னசென்ட்டா முகத்திரையை போட்டுக்கிட்டு பல தவறுகள் பண்ணிட்டு இருக்க பல பேருக்கு இந்த படம் வந்து சமர்ப்பணமா இருக்கும். ஏன்னா அப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா கூட ஒரு நாள் நீங்க மாட்டுவீங்கன்றது தெரிஞ்சுக்கும். அது யாரு மூலியமா மாட்டுவீங்கன்றது படத்தோட டெஸ்ட். அது செம்மையா இருந்தது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சென்ட்ராயன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவருக்கு சொன்ன கதை பேட்டர்ன் சொன்ன விதம் கேஜிஎஃப் டோன்ல இருந்தாலும் அவரோட அந்த கேரக்டர் டிசைன் பண்ண விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அப்படி ஒரு கேரக்டர்ல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல.
ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் டேனியல் நடிச்சிருந்தாரு, ஒரு ஸ்மார்ட் வில்லனா பண்ணியிருந்தாரு. ஹீரோ வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ராபரியான பர்சனா என்னால அக்செப்ட் பண்ணல. ஆனா பட் ஆஃப்டர் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஐயோ இவன் மிகப்பெரிய ராபரிடா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவ்வளவு கொடூரத்தனம் இருந்தது. இந்த படம் மூலயமா சமுதாயத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே, டைரக்டரா இருக்கட்டும், அந்த என்டையர் டீமா இருக்கட்டும். இந்த மெசேஜை வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் நிறைய பேர். படம் நல்லா இருந்தது. லைக் கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஒரு தப்பு பண்ணா அதுல இருந்து எவ்வளவு கவர் பண்ணாலும் தப்பிக்க முடியாது, என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிப்போம் அப்படிங்கறதா சொல்றேன். பார்க்கலாம். ஏன்னா லைக் ஒரு தப்பு வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கறதுக்கு மாதிரி இருந்தது. மியூசிக் சாங்ஸ் எல்லாம் பெருசா இல்ல ப்ரோ. லைக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லாதான் இருக்கு. பொதுமக்கள் வந்து மெயினா பார்க்கக்கூடிய படம். இந்த படத்துல வந்து கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, செயின் ஸ்நாச்சிங் பண்றவன் திருந்திடுவான் அப்படியே சொல்லலாம். பொதுமக்கள் மெயினா லேடிஸ் பார்க்கக்கூடிய படம். லேடிஸ் எங்க போனாலும் தனியா போறாங்க, செயின் நிறைய போட்டு போறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நம்ம பர்ஸ்ல வச்சுட்டோ இல்ல பேக்ல வச்சுட்டோ அந்த மாதிரி வெளியில போகும்போது அங்க போயிட்டு கூட நம்ம எடுத்து அதை போட்டுக்கலாம், தப்பு இல்லை. நம்ம போற இடத்துக்கு போய் தான் மாட்டிக்கணும். நிறைய பேர் வெளியில நான் காட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. இந்த படம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா இருந்துச்சு. பொதுமக்களுக்கு அதே மாதிரி ஒரு அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து தான் புள்ள எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான், எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம எடுத்துட்டு நம்ம அமெரிக்கா போகலாம் அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது அவங்க ஏண்டா நான் உன்னை இதுக்கு தான் பெத்தனா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சு அந்த சென்டிமெண்ட் நல்லா இருக்கு. அந்த கிளைமேக்ஸ் சீனும் சூப்பர். படம் ஒரு சீன் விடாம எல்லாமே படம் பார்க்க போரே அடிக்கலைங்க. நல்லா அழகா இருந்துச்சு. நன்றி.